இப்போ நம்ம முதல்ல பார்த்தது டைம்ஸ் நவ் ரிபப்ளிக்னுடைய முடிவுகளை பார்த்தோம். அடுத்து பீமாக் அப்படினுடைய போல் வந்திருக்கு. ஆம் ஆத்மிக்கு 21 31 இடங்கள் வரைக்கும், பிஜேபிக்கு 39 முதல் 49 இடங்களும், காங்கிரசுக்கு ஒரு இடம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுது. என்டிவியினுடைய முடிவுகள் என்பது ஆம் ஆத்மிக்கு 32 முதல் 37 இடங்களும், அதே போன்று பிஜேபிக்கு 35 முதல் 40 இடங்களும், காங்கிரசுக்கு 2 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேட்ரிக்ஸினுடைய போல் முடிவுகளின் அடிப்படையில் 32 முதல் 37 இடங்கள் ஆம் ஆத்மிக்கும், பிஜேபிக்கு 35 முதல் 40 இடங்களும், காங்கிரசுக்கு ஒரு இடம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. இந்த போல் முடிவுகளை பார்க்கிறோம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் மேஜிக் நம்பர், அந்த பெரும்பான்மைக்கு தேவையான அந்த இடங்கள் என்பது 36. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஆம் ஆத்மிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கூடுதலான இடங்களை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு பாஜகவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற நம்பர் நம்ம பார்க்கிறோம். டைம்ஸ் நவை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மிக்கு 32 முதல் 37 இடங்கள், பாஜகவுக்கு 37 முதல் 43 இடங்கள், காங்கிரசுக்கு 2 இடங்கள் வரைக்கும் கிடைப்பதாக இந்த முடிவுகள் சொல்கிறது. இப்போ அரவிந்த் சொன்னது போல நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கக்கூடிய முடிவும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவும் நம்ம ஒப்பிட முடியாது. மக்கள் ரொம்ப செலக்டிவா தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது. இப்படியான ஒரு சூழல் அப்படிங்கிறது நம்ம பேசின மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய பிரதானமாக முன்வைத்த விஷயம் என்பது இலவச மின்சாரம், தண்ணீர் அப்படிங்கிறது. நீங்க சொன்ன மாதிரி பிரதமர் தன்னுடைய ரேலியில முன்வைத்த குற்றச்சாட்டே அவங்களுக்கு தூய்மையான குடிநீர் கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான். அது தொடர்பாக பிரதமருக்கும் கெஜ்ரிவாலுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு வார்த்தை போரே நடந்தது. அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதாவது அரவிந்த் சொன்ன கருத்தில் நான் முழுவதுமாக உடன்படுறேன். 2019 மட்டும் இல்லை, 14 நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றி பாஜக பெற்ற பிறகுதான் 2 சட்டமன்ற தேர்தலையுமே மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்களித்தாங்க. இப்போ அவர் மீதான நம்பிக்கை குறைந்திருப்பது எல்லாருமே பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு தேர்தல் ஒரு குற்றச்சாட்டு, ஏன்னா ஊழலுக்கு எதிராக வெகுண்டெழுந்த ஒரு இயக்கம் ஊழல் குற்றச்சாட்டில் கலைந்து அவங்க ஒரு 2-3 அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் மக்கள் வெகுவாக ரசிக்க மாட்டாங்க. பட் இந்த வாட்டர் விஷயத்திலேயே, இந்த தண்ணீர் போன்ற விஷயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி கட்சி இந்த முறை ரொம்ப கோல் போஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 15ஆம் ஆண்டு தேர்தலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20ஆம் ஆண்டு தேர்தலையும் ரெண்டுத்துலேயுமே நரேட்டிவை ஆம் ஆத்மி செட் பண்ணாங்க. ஆனால் இந்த முறை அவங்க அஃபென்சிவ்ல போனாங்க. இந்த முறை ஆம் ஆத்மி டிஃபென்சிவ் கேம் தான் ஆட முடிஞ்சது. ஏன்னா பிஜேபி தான் நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஏற்கனவே சொன்னது போல பாஜகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் என்னன்னா, அங்க லோக்கல் லீடர்ஷிப் கிடையாது. இப்ப இல்ல, 1998 எப்போ சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க டெல்லி முதலமைச்சர் பதவியிலேருந்து எடுத்துட்டு அவங்க நேஷனல் பாலிடிக்ஸ் கொண்டு வந்தாங்களோ, அன்னைக்குல இருந்தே அவங்களுக்கு லோக்கல் லீடர்ஷிப் இல்லாததுனால தான் ஷீலா தீக்ஷித் அவர்கள் அங்கே 15 வருடம் கோல் வச்சு முடிஞ்சது. அதன் பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க ஓரளவுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் வந்தது 2013ஆம் ஆண்டு 32 இடங்களோ 33 இடங்களோ எடுத்தாங்க. ஆனால் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுனால அவங்க ஒரு குதிரை பேரம்லாம் ஈடுபடக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த டிசிஷன் எடுக்காமல் அவங்க ஆப்போசிஷனில் இருந்தாங்க. அதன் பிறகு பாஜக கடந்த 2 தேர்தலுமே சிங்கிள் டிஜிட் தான். ஸோ இப்போ இந்த எக்ஸிட் போல் சொல்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்ததுன்னா, பட் இதை நாடாளுமன்ற தேர்தலோடு பொருத்தி நாடாளுமன்ற தேர்தலினுடைய கண்டினியூவேஷனா இதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல, மிக முக்கியமா 2013 ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆம் ஆத்மி அமைக்கும் போது, அந்த ஆட்சி கலைக்கப்படும் போது, அந்த ராஜினாமா செய்யும் போது மக்கள் கிட்ட ரொம்ப பகிரங்கமா மன்னிப்பு கேட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கழித்து அதே மாதிரியான ஒரு மன்னிப்பை இப்ப ராஜினாமா செய்யும் போது கேட்டார். நான் மக்களை சந்தித்து தேர்தலை எதிர்கொண்டு மீண்டும் முதலமைச்சராக அந்த இருக்கையில் அமர்வேன் அப்படின்னு சொன்னார். அதிலும் சிக்கல் இருக்கிறதா அரவிந்த் சொல்றாரு. நம்ம டெல்லியினுடைய எக்ஸிட் போல் முடிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம்.